தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டின் புதிய ஊழியம் என்ற தலைப்பில் இன்றைய தியானம் என்னவென்றால், எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று 24ஆம் வசனத்தை கீழ்ப்பகுதியில் உள்ளது ஒரு விளக்கம் கொடுத்து இன்றைய தியானம் முடிக்க போகிறேன். அதாவது, அந்தப்படி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டுன்னு சொல்லி 22 பவுல் சொல்கிறான். கவனிங்க, முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சை தான் பழைய மனுஷன். இப்போ ரோமர் 7:15 பவுல் சொல்கிறான், எனக்கு நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறத செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். வெறுக்கிறத நான் செய்தால் அது நான் இல்லை, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்யுது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவார்னு அதில் 24 சொல்கிறான். ரோமர் 8:2 பாவம் மரணம் என்ற காரியங்கள்லாம் ஆவிக்குரிய வகையில் நான் விடுதலையாக்கப்பட்டேன் கிறிஸ்துவால் அப்படின்னு சொல்கிறான். அதுதான். ஆகவே முந்தின நடக்கக்கூடிய இச்சைகளால் கெட்டு போகிறது தான் பழைய ஏற்பாடு. பழைய மனுஷன் சொல்கிறது தான் பழைய ஏற்பாடு. புது மனுஷன் சொல்கிறது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் உள்ள பழைய மனுஷர்களை எவனும் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்ய வேண்டுதலாக இருக்குன்னு சொல்லி ரோமர் 3:10 பவுல் சொல்கிறான். ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படலை, அங்கே போட்டிருக்கல. அவன் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அவங்க பழைய ஏற்பாடு முக்காடு நீங்கிரும். கர்த்தரிடத்தில் அவங்க மனம் திரும்பலைன்னு அர்த்தம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 14-15 போட்டிருக்கு. பழைய ஏற்பாடு இதில் நிற்கிறாங்க, அது முக்காடு, அது கிறிஸ்துவால் நீக்கப்பட்டது. அது அவங்களுக்கு புரியல. அதனால் அவங்க கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். பழைய ஏற்பாடு எப்போ அவங்கள விட்டு போகும்னா மனம் திரும்பும் போது. அதனால தான் இயேசு பிரசங்கமே அவங்களுக்கு தான் பண்ணார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குன்னு சொல்லி. மத்தேயு 4:17. யூதர்கள் மத்தியிலே பெந்தேகோஸ் பண்டிகை நாளில் ஊழியத்தை தொடங்கும் போது பேதுரு பிரசங்கம் பண்ணுறான். இருதயத்தில் குத்தப்பட்டு, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும் என்ற கேள்விக்கு சொன்னது அவங்களுக்கு மனம் திரும்புங்கன்னு தான் பேதுரு சொன்னானே தவிர அப்போஸ்தலர் 2:38, அப்போஸ்தலர் 20:21-22 மனம் திரும்புதலை பற்றியும் தேவனை விசுவாசிக்கிறது பற்றியும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் அப்படின்னு பவுல் சொல்கிறான். மனம் திரும்புதல் அப்படின்றது முதல் முக்கியம். லூக்கா 24:47 மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி பூமி உலகம் முழுவதும் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லி பவுல் சொல்கிறான். அப்போ மனம் திரும்புறது முக்கியம். மனம் திரும்புறது அர்த்தம் என்னென்னா, இந்த மனசு பழைய ஏற்பாட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு, உலகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போன்னு போகுது, காரு பங்களா நோக்கி போகுது, பண ஆசை பொருளாசை நோக்கி போகுது, பெண்ணாசை மண்ணாசை நோக்கி போகுது. இது தேவன் பக்கம் இந்த மனுஷன் அப்படி திருப்புங்க, ஃபோக்கஸ் லைட்டு மாதிரி. இப்போ சவுல் குதிரையில் போய்கிட்டு இருக்கும்போது இயேசு அவனை சந்திக்கிறாரு. டக்குன்னு நான் என்ன சந்தித்த உடனே நான் தான் இயேசுன்னு அவன், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்னு சொன்ன உடனே நடுங்கி திகழ்ச்சி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அப்போஸ்தலர் 9:6 என்ன செய்யணும்னு கேட்டதான். என்ன செய்ய சித்தமாக இருக்குங்க, அதுக்கு பேர் தான் மனம். சந்தித்த உடனே அப்படியே என்ன செய்யணும்னு கேட்டான். என் மனைவிட்ட கேட்குறேன், பிள்ளைகிட்ட கேட்குறேன், சாபனத்தை கேட்குறேன், ஜெபம் பண்ணி சொல்கிறேன், தியானம் பண்ணி சொல்கிறேன்லாம் சொல்லலை. சரியான மனம் திரும்புதல், உடனே கீழ்ப்படியும்.
அவனை நலித்தன ஊழியக்காரன்னு சொன்னான் அனனியா. நீ தாமதிக்கிறது என்ன? உடனே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பாவத்தை போட்டு கழுவப்படு. உடனே தேவனுடைய குமாரன்னு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் உடனே தான். அதனால் தாமதம் பண்ணுறதோ யோசிக்கிறதோ வைக்கிறதோ அது சரியான ஒரு காரியம் கிடையாது. அதனால் பழைய மனுஷன் பழைய ஏற்பாடை களைஞ்சி போடு. உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவங்களாம் மாறுங்க. 23 போட்டிருக்கு, எபேசியர் 4:23. உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி. இந்த புதிதான ஆவின்னு சொல்கிறது புதிய ஏற்பாடு தான். புதிய ஏற்பாட்டில் தான் அது வருது. பழைய ஏற்பாட்டில் புதிய ஆவி எங்கே இருக்குது? நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் இருக்கு இல்லையா? அந்த ஆவி தான் அவனுக்குள்ளே, தேவன் தந்த ஆவி அவனுக்குள்ளே தெய்வமாக இருக்குது. அந்த ஆவியில் அவன் கெட்டு போனான். ஆவியில் நிம்மதி இல்லை. ஆவி முழுவதும் கரையாக போச்சு. அப்படியே சாபம் மரணம் வியாதி அப்படியே வந்துடுச்சு. அந்த ஆதாம் டு இந்த ஆதாம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல் கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்கன்னு 1 கொரிந்தியர் 15 கடைசி ஜட்ஜ்மெண்ட்டில் பவுல் சொல்கிறான் இல்லையா? கடைசி இமை பொழுதில் எல்லாரும் வரும்போது ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படினால அநேகர் நீதிமான்கள் ஆக்குறாங்கன்னு சொல்லி ரோமர் 5:19 இருக்குது. ஆதாம் டு ஆதாம் ஜீசஸ், அவ்வளோதான். இந்த இடையில் உள்ள சில்லண்டியெல்லாம் நம்ம மாதிரியோ பின்பற்றி அவங்கள சொல்கிறாங்க, இதெல்லாம் கணக்கே இல்லை, விட்டுருங்க. அந்த ஆதாம் டு இந்த ஆதாம். இந்த ஆதாம், இந்த புதிய ஆதாமில் வரும்போது, வானத்திலிருந்து வந்த ஆதாம் வரும்போது, பிந்தின ஆதாம் வரும்போது அவன் உள்ளத்தில் புதிதான ஆவியாக கொடுக்குறாரு, புதிய ஆவி தர்றாரு. 24ஆம் வசனத்தில் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்னு இருக்குது. இதுதான் புதிய மனுஷன். அதான் புது சிருஷ்டின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா? புது பிறவி, புதிய மனசு, புது சிருஷ்டியாக மாறுறான். முந்தினவைகள் எல்லாம் பழையவைகள்லாம் போச்சு, எல்லாம் புதுசாகுது. புதிய பிறவி, புதிய ஆவி, புதிய மனுஷன், எல்லாத்தையுமே புது உடன்படிக்கையின் ஊழியத்தில், புதிய ஏற்பாட்டு புது ஊழியத்தில் இயேசு தர்றார், ஆவியானவர் தர்றார், தேவனும் தர்றார். பழைய ஏற்பாட்டில் உள்ள சொன்ன தேவன் தான் தேவனாக இருந்தால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு மத்திய 17 சொன்னது காரணம் அதான். அங்கே எலியா இருக்கான், மோசே இருக்கான், 3 பேர் நிறந்து செவி கொடுங்கன்னு சொல்லலை. மோசைக்கும் சொல்லுங்கள், எலியாவுக்கும் செவி கொடுங்க, இவரும் இயேசுவும் வந்துட்டார், இவருக்கும் கொடுங்க. பேதுரு அப்படித்தான் 3 கூடாரம் போடுவோம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம் சமப்படுத்தினா. ஏசு அதை விரும்பலை. அவனோட போய் என்னையும் சமப்படுத்துகிறேன், இறங்கி போங்கடா, நான் எருசலேமில் போய் நான் செத்து உயிர்த்தல போகிறேன், அதுக்கு தான் வந்திருக்கேன், அவனோட ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சத்தம் போட்டு, அவங்களுக்கு தெரியாது தான் சொல்கிறது என்னதுன்னு தெரியாமையே உளறி சொன்னான் இருக்கு. அது மாதிரி இன்றைக்கி உள்ள போதகர்கள் முழுவதும் சொல்கிறது என்னன்னு தெரியாமல் அரை மயக்கத்தில் அரை மெண்டலில் மோசையும் ஏலியாவையும் இயேசுவையும் சமப்படுத்தி ஒரே குட்டையில் உள்ள மட்டையை மாதிரி பேசுகிறானே தவிர, சுய புத்தியில், தெளிந்த புத்தியில், புதிய ஆவியில், புதிய மனசில், புது சிருஷ்டியில் புது மனசனை தரித்து அவன் சொல்லலை. இனிமேலாவது மாறணும். அவன் நல்லவனாக இருந்தால் மாற்றி ஆகணும், அவன் நல்லவனாக இருந்தால் மாறணும். புதிய மனுஷனை தரிக்கணும். புதிய மனுஷன் தரித்தா சாராயம் குடிப்பானா, லஞ்சம் வாங்குவானா, பொய் சொல்லுவானா, இயேசுவுக்காக வைராக்கியமாக நிற்பானே, ஜீவிப்பானே, கெட்ட சிந்தை வராது, பண ஆசை வராது, ஆடம்பரம் வராது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டானே, டோப்பா முடி இருக்காது, சிகை அலங்காரம் இருக்காது, மினுக்கு வஸ்திரங்கள் இருக்காது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ரிக்கா டான்ஸ் எல்லாம் இருக்காது. எல்லாம் புது மனுஷனுக்கு அது வராது. பழைய மனுஷன் இன்னும் கலைஞ்சி போடாமல் இருக்கான், ரட்சிக்கப்படாமல் இருக்கான். அதுலேருந்து புரிஞ்சிக்க, அவன் ரட்சிப்பின் செய்தியை இன்னொருத்தருக்கு எப்படி சொல்ல முடியும்? நீயே குறி சொல்கிற ஆவி,
ஆனால் பவுலை பார்த்து ரட்சிப்பின் உன்னதமான ஊழியக்காரன், ரட்சிப்பின் சேதியை நமக்கு சொல்ல வந்திருக்கான்னு குறி சொல்கிற ஆவி உள்ள பொம்பளை சொல்லிச்சு. பவுல் அதை அதட்டினார். போ, நீ சொல்கிறதுக்கு ஒன்று என்ன தகுதி? கரெக்டாக தான் சொல்லுது. தகுதி, அதுக்கு தகுதி கிடையாது, சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. பழைய பிறவிலேயே மனதனாக இருந்துக்கிட்டு நீ புதிய காரியங்களை சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் நீ இப்போ புதுசு ஆகலை. இல்லை, நீ என்ன அந்த ஆவியில் பகுத்தறிவு உள்ளவனே அதை புரிஞ்சுக்கிடுவான். இயேசுவை பார்த்து உன்னதமான தேவகுமாரனே அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லும் போது இயேசு அதட்டினார். இதே வார்த்தை மற்றவங்க சொல்ல விரும்புகிறாரு, சொல்கிறதுல சந்தோஷப்படுறாரு. அதே வார்த்தை பிசாசு சொன்னால் அதட்டுறாரு. காரணம் பிசாசு. அவன் நீ கரெக்டாக தான் சொல்கிறான், ஆனால் பிசாசு இருக்கிற. அது மாதிரி இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் நல்லா பேசலாம், பாடலாம், நல்லா டான்ஸ் ஆடலாம், பெரிய சபை வச்சுருக்கலாம், நல்லா பெரிய தொந்தியும் கிந்தியுமா பெரிய ஆளாக இருக்கலாம், பெசப்பாக இருக்கலாம், ரெவரண்டாக இருக்கலாம். பழைய மனுஷனாக இருக்கிறியாப்பா. பழைய ஏற்பாட்டில் நீ பேசிக்கிட்டு இருக்க. பழைய கொள்கை, பழைய உபதேசம் தானே இருக்க. இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் பழைய பேருந்து புதிய பேருந்து நிலையம்னு வச்சுருக்கான்ல இல்லையா? பஸ்ஸு முழுவதும் புதிய பேருந்து நிலையத்துக்கு தான் போகுதே தவிர பழைய பேருந்துக்கு அது பழசு நெருக்கமாயிடுச்சு, இடுக்கம் கஷ்டமாயிடுச்சு. அதனால் அந்த நெரிசலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஃப்ரீயாக போகுது புதிய பேருந்து. எல்லா ஊர்களுக்கும் புதிய பேருந்து வந்தாச்சு. இப்போ பைபாஸ் ரோடு அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பைபாஸ் ரோடு போட்டார், புதிய பேருந்து அமைச்சிட்டார், புது சிருஷ்டியை உருவாக்கிட்டார், புதிய மனுஷனை தரித்துக்கங்கன்னு அழைக்கிறாரு. நான் பழைய இதுலையே பழைய குடி கதவு திறன்னு சொல்ல மாதிரி அதுலையே நான் பழைய புளித்த மாவோடையே நான் இருந்தா அதான் சிருஷ்டி ஆக முடியாது, புது பிறவி ஆக முடியாது, புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியாது. முந்தின இச்சைக்குரிய இச்சைக்குரிய நிலைமையில தான் அவன் ஊழியம் செய்வான் இருப்பானே தவிர புது ஊழியத்துக்கு புது சிருஷ்டிக்கு வர முடியாது. அதனால் தயவுசெய்து அப்போஸ்தலர்களுக்கு கீழ்ப்படிங்க, அப்போஸ்தலர்களை அடங்குங்க, பழைய மனுஷனை களைஞ்சி போடுங்க, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க, புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கு வாங்க, ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் படிங்க, நிருபங்களை நல்லா தியானிங்க, நிருபங்களில் தான் எல்லா ரகசியம் இருக்குது, படிங்க. பழைய ஏற்பாடும் அது நிருபங்களே வந்துடும், அது தப்புன்னு வந்துடும், நீக்கப்பட்டதுன்னு வந்துடும், இதுதான் கரெக்டுன்னு வந்துடும், இதில் அத்தனை இருக்குது. தயவுசெய்து நிருபங்களை படிங்க பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, ஊழியக்காரர்களே. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் படிங்க, சுவிசேஷங்களை படித்து தியானிங்க. பழைய ஏற்பாட்டு ஒரு நிழல், ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போனது. அவங்க கிறிஸ்தவங்களும் கிடையாது, அவங்க மனம் திருமணமும் கிடையாது, ரட்சிக்கப்பட்டவங்களும் கிடையாது, அவன் கிறிஸ்தவ அறிஞ்சவனும் கிடையாது. அறியாமை உள்ள காலம். அதனால தான் தேவன் இயேசுவுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னார். நீ தேவனை நேசிக்கிறது உண்மையானா தேவனுக்கு வார்த்தை கீழ்ப்படி, இயேசுவுக்கு கீழ்ப்படி. பவுல் சொல்கிறான் அத்தனை பட்டணத்தில் உள்ளவங்களை, அப்போஸ்தலர் 17:30, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவரை போட்டிருந்தார். அந்த காலம்தான் பழைய ஏற்பாடு காலம், அதான் பூர்வ காலம், பங்கு பங்கா வகையா பழைய ஏற்பாட்டு காலம். அறியாமை உள்ள காலம்னு பவுல் சொல்கிறான். பழைய ஏற்பாட்டு அறியாமை உள்ள காலம். எதை அறியாமல்? இயேசுவை அறியாத, சத்தியத்தை அறியாத, உண்மை அறிவதே நித்திய ஜீவன் இருக்க அதை அறியாமல் அந்த காலம், இயேசு வராத காலம். அதனால் தேவன் அதை கண்காணி அதை பெருசாக நினச்சிக்கல. அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுதோ எங்குமுள்ள மனுஷர் எல்லாரும் மனம் திரும்பும்படி கட்டளையிடுகிறார், ஆர்டர். இப்பொழுதுன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் மனம் திரும்புங்கன்னு இயேசு ஆரம்பித்தார் ஊழியத்தை. யோவான் சாணங்க முன்னோடி மனம் திரும்புங்கன்னு அவனும் சொன்னான், அப்போஸ்தலர்கள் மனம் திரும்புங்கன்னு சொன்னாங்க. இதுதான் இந்த கடைசி காலம். இனி காலம் செல்லாது. அதனால் தயவுசெய்து மக்களே, ஊழியர்களே, புதிதான மனுஷனை தரித்து புதிய ஊழியத்துக்கு வந்து பழையவைகள் ஒழிஞ்சு பழைய போர்டு பேர் போட்டிருந்தா எடுத்து போட்டுருங்க. ரெகபோத்துன்னு வச்சுருக்கிறிய, உனக்கு என்னடா என்ன போத்து? ரெகபோத்து தான் என்ன விளக்கம் சொன்னால் அது பழைய ஏற்பாடு தானே. அதான் இயேசு தொடங்கினார், சகல ஜாதிகளுக்கு ஏற்படுத்தினது தானே, யூதர்களுக்கு உள்ளது இஸ்ரவேலுக்கு உள்ளது தானே. நீ புறஜாதி, நீ ரெகபோத்துன்னு சொல்கிற, என்ன அறிவு இருக்கு முட்டா பையன்?
செக்கினான்னு சொல்கிறது, மக்கு நாயின்னு சொல்கிறது, என்னடா செஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மாரநாதா எங்கே இருக்குது அந்த பேர்? பெந்தேகோஸ்து யானையை பார்த்த குருடை மாதிரி அவன் ஒரு முட்டாத்தனமாக ஒரு புரிதலில் போய்கிட்டு ஜெவந்துட்டு 7ஆம் நாள் ஜெபம் எல்லாம் நாசமாக போனது இவங்களால தானே. மாற்றிக்க உன்னைய மாற்றுறது கெவுருமா கீழே விழுந்துட்ட எந்திரிச்சிரு. அதில் விழுந்ததான் அப்படியே தூங்குவேன். அது ஒரு ஸ்டைலு. இந்த ஒரு காலத்தில் ஏசு சொன்னார் கூட சொல்லி அதுக்கெல்லாம் சப்பா கட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடாது. உன்னை ஏமாற்றி மற்றவங்களும் ஏமாத்துகிற நடிப்பு பொய் போதகம், பொய் நடிப்பு வேண்டாம். நானும் அறியாமையில் தான் இருந்தேன், தெரியாமல் தான் இருந்தேன், உங்களில் ஒரு ஆளாக தான் இருந்தேன், சிஎஸ்எஃப் போதகராக இருந்தேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சொல்கிறனோ நானும் அறியாமையில் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன், தெரியல. இன்றைக்கி என் கண்களை திறந்திருக்கார், நான் பேசுகிறேன். நீங்களும் என்னுடைய வார்த்தையை யோசித்து நிதானித்து கண்டிப்பாக தமிழில் அழகு தமிழில் அருமையாக சொல்லியிருக்கு. அதை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கிட்டு பேச ஆரம்பி, சொல்ல ஆரம்பி, எழுப்புதல் வந்துடும். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. அடுத்து தொடர்ந்து கேட்க ஆவலாக இருங்க. மற்றவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.